வணக்கம் வணக்கம் தம்பி. வணக்கம் தம்பி. வணக்கம். எப்படி இருக்கிறாய்? வணக்கம். என்ன பேர் உங்களுக்கு? நிரோன்ஸ். நீங்கள் இந்த பைப் லைனுக்கு இப்போ பொறுப்படுத்துக்கிறீங்க. மற்ற என்னென்னு சொன்னால் தம்பி, இது வந்து புலம்பெயர்ந்த மக்கள்கிட்ட நிதி தான். புலம்பெயர்ந்த ஒரு உறவோட தனிப்பட்ட நிதி ஒன்று அவருடைய தகப்பனுடைய ஞாபகத்தினால செய்யப்படும் இந்த பைப் லைன். லண்டனில் இருக்க லண்டன் சதீஷ் அவர்களுடைய அவருடைய தகப்பன்ற ஞாபகத்தினாலே 10,000 மீசு அவருடைய ஞாபகத்தினாலே இந்த பைப் லைனை செய்து தரத்துக்கு நாங்கள் வீடியோ போட்டதுக்காக அவர் முன் வந்திருக்கிறார். இந்த பைப் லைன் நீங்கள் செய்ய போகிறீங்க. இந்த பைப் லைன் செய்கிறதுக்கு எவ்வளவு கூலி எல்லாம் வெளிப்படையாக வரணும். எங்களுக்கு வந்து வெளிப்படைத்தன்மையாக தான் நாங்கள் செய்துருக்கிறோம். எவ்வளவு கூலி எவ்வளவு இது ஒரு நாளைக்கு இப்போ அரை நாளுக்கு முடித்து தருவோம் என்று சொல்லி இன்றைக்கு முடிப்பீங்களா நாளைக்கு முடிப்பீங்களா இப்போ தொடங்குவீங்க என்றதையும் இந்த மாதிரி இந்த பைப் லைன் கொண்டு போகிறீங்க. டேங்கில் ஏற்றுறதுலேருந்து சகலத்துக்கும் எவ்வளவு கூலி என்ன மாதிரி வேலை என்றதை சொல்லுங்கள். அவர்கள் எங்களுக்கு ஒரு 50,000 நிதி தந்திருக்கிறார்கள். 10,000 இயேசு மகன் சதீஷ் அவர்கள் 50,000 ரூபா. நீங்கள் அதுக்குள்ளே வருமென்று சொன்னால் 50,000 ரூபாய்க்கு வருமெண்டா 50,000 ரூபாய்க்குள்ளே என்று சொல்லுங்கள். கூட வருமெண்டா கூட சொல்லுங்கள். உங்களால் எவ்வளவு நிதி இதுக்குள்ளே சேரப்போகுதுன்றது எவ்வளோ வேணுமென்றதையும் வெளிப்படைத்தன்மையாக செய்யுங்க. நீங்கள் செய்ய போகிறீங்க எல்லாத்தையும். சரி தம்பி, நீங்கள் தொடரலாம். உங்களோட கதையை சொல்லுங்கள். இது வந்து சிவர்லேருந்து கிளிப் அடிச்சு கொண்டு வரணும். கொஞ்சம் கிட்ட என்ன பிள்ளைனாச்சுல என்ன சிவர்லேருந்து கிளிப் அடிச்சு கொண்டு வரணும். சிவர்லேருந்து கிளிப் அடிச்சா சிவர்லேருந்து 1 2 4 ஒரு 10 லைன் பைப்பு கிட்ட பிடிக்கும். 10 லைன் பைப்பு 50,000 ரூபாய்க்கு முடியும் உங்களுக்கு? 50,000 நான் 50 அப்படி 50 முடியுமா? சரி சரி, அதுக்குள்ளே முடிஞ்சிட்டா சரி. நல்லா இது இங்கேருந்து அப்படியே கொண்டு போய் டேங்குக்கு ஏற்றணும். விளங்கல, இது இங்கேருந்து லைன் கொண்டு போய் டேங்குக்கு ஏற்றணும். இப்படி எங்கேருந்து லைன் டேங்குக்கு ஏற்றணும். அந்த வழியாக காட்டுறோம், அந்த டேங்கை காட்டுறோம். அந்த அது இல்லை சரியா, இப்படி ஒன்று இதுக்கு ஓட்டம் ஓட்டு தான் ஓட்டு டேங்க் ஏற்றணும். அங்கே 2 டைப்பும் பேரும் 2 பைப்பு வரணும். இது வந்து இது சிவர் அருகூடையே கிளிப் அடிச்சுன்னு வரும். இந்த இதில் ஒரு பைப் லைன் போகுது என்னத்துக்கு? இந்த இது பழைய பைப்பு. இந்த பார்த்தீங்களா, அந்த நீங்கள் தாக்கையில் தானே தாக்காமல் தானே போக போகிறீங்க. இப்போ உங்களுக்கும் கட்டணமாக நீங்கள் வேலை செய்கிற நீங்கள் இது ஒரு சமூகத்துக்கான வேலை திட்டம் தான் ஒழிய இந்த பள்ளிக்கூடத்துக்கு நிதி சேர்ந்த அவர் தான் அனுசரணை செய்கிறாங்க. புலம்பெயர்ந்த மக்கள் ஒரு ஆளுன்ற சதீஷோட தகப்பன ஞாபகத்தால் இந்த அனுசரணை நடக்குது. நாங்கள் வந்து வீடியோ போட்டாக்கா உடனடியாக எங்களோட புலம்பெயர்ந்த மக்கள் இன்னென்ன வேலைகளை செய்யுங்கன்னு அங்கால வந்து நோர்வேயில் இருக்கிற ஆக்கள் வந்து இது செய்கிறாங்க. அந்த பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த மேசன் வேலை அது வந்து பிட்டுக்கு வந்து பூச்சி பூசி பிட்டு அள்ளி எல்லாம் எடுத்து அது ஒரு 80,000 ரூபாய்க்குள்ளே ஒரு இது செய்யும். இது வந்து ஒரு 50,000 ரூபாய்க்கு நீங்கள் செய்வீங்கன்னா நல்லா. மற்ற அந்த நீஞ்சல் இதுக்குன்னு சொல்லி சேர்க்கிட்ட அதுக்கும் வந்து ஒரு சுவிஸில் இருக்கிற ரவின் அவர்கள் ஓமன் இருக்கிறார். இப்படி பலவட்ட உதவிகளை எங்களை மக்கள் இந்த காணொலியை பார்த்து செய்து கொண்டிருக்கிறார். இப்போ நீங்களும் இங்கே நீங்கள் என்ன படித்தீங்க? சென்ட்ரலில் படித்தீங்க. சரி சரி. இப்போ இந்த வேலை எப்போ தொடங்குவீங்க? எனக்கு அது சொல்லணும் வடிவம் உறுதியாக. ஏன்னா நான் ஒரு நாள் 2 நாளுக்கு முடிக்கணும். நீங்கள் ஏன்னா சரியான டேட்டு சரியான டைமெல்லாம் சொல்லணுமே. நான் நின்று உடனே செய்து அது ஒளி இது இன்றைக்கு எங்களை பிட்டட பூச்சி பீஸெல்லாம் இன்றையோட முடியும். வெள்ளிக்கிழமை இன்றைக்கு என்ன கிழமை? இன்றைக்கு செவ்வாய். வெள்ளிக்கிழமை செய்வீங்களா? இன்றைக்கு திங்கள் இல்லை வெள்ளி செய்வீங்களா? அவ்வளோ நாள் தாமதிக்கிறீங்களா? இல்லாட்டி வேறு வேலை இருக்கா உங்களுக்கு? வேலை இருக்கா? சரியா. நீங்கள் வெள்ளிக்கிழமை காலையில் வந்து இந்த வேலையோட முடிக்கணுமே. சரியா. நீங்கள் எவ்வளோ முன்பணம் எவ்வளோ பண்ணோன்னா இப்போ தரணும். உங்களுக்கு முன்பணத்தை தர நீங்கள் சாமானை வாங்குங்க. ஒரு பிரச்சனை. சரியா. முன்பணத்தை வந்து நீங்கள் வெள்ளிக்கிழமை உறுதியாக செய்வீங்கன்னு நம்புவேன். வாங்கங்கள் டேங்கையும் காட்டிக்கண்டு இந்த வேலையை உறவுகளே இதை கேட்டிருப்பீங்க. இப்போ நேரடியாகவே ஆளை வந்து எவ்வளோ காசு என்ன வேலை என்ன இதுன்னு சொல்லியிருந்தா இந்த இருந்து போகிற பைப் லைன் எப்படி போகிறோன்றெல்லாம் உங்களுக்கு வடிவாக காட்டிக்கண்டு இது வந்து என்னென்னு சொன்னால் நான் வெளிப்படைத்தன்மையாக செய்கிறதுக்கு காரணம் இனிமேல் வந்து இந்த கொரோனாவில் யாராவது ஒரு உதவி எடுத்தாலும் நீங்கள் வெளிப்படைத்தன்மையாக செய்தீங்கன்னா எங்கேயும் பிரச்சனையும் பெறாது. ஒரு பிரச்சனை எவ்வளோ முடியுமோ என்னென்னு சில வேலையில் 5-10 கூட முடியுமேனா சில வேலைகள் தொடங்கி அதுக்காக மற்றாக்களை சந்தேகப்பட்டுறக்கூடாது. உடனடியாக அதையும் சொல்லுகிறோம். நாங்கள் அன்றைக்கெல்லாம் இந்த பிட்டு கிண்டைக்கு சார் 50 முடியுமான்ட்டு. ஆனால் சார் அதையும் சொன்னார் அள்ளி ஒளியை தான் தெரியும் பூச்சி பூசணுமா அதை ஒன்றும். அப்போ அதேமாதிரி பூச்சி பூச ஒளி கிடைக்க சீமந்து 2 பேக்கெட்டுக்கு 2,500 500 2 பேக்கெட் 3 பேக்கெட் சீமந்து மண் ஒரு புடவை 450 ரூபா 500 ரூபா மண்
அப்படியே டேங்க் ஏற்ற போகிறோம். சொல்லுங்கள். இந்த டேங்க் வந்து இதுக்கு மேலே ஏற்ற போகிறோம். இந்த டேங்கை பாருங்கள். இங்கே புறாவோட பின்னாலே இருக்க அந்த அங்கால இருந்து வந்தால் இப்படி இருக்கலாம்ல. சொல்லுங்கள் இருக்கு எல்லாம் சொல்லுங்க. இந்த டேங்க் இதுக்கு மேலே டேங்க் ஏற்ற போகிறோம். டேங்க்லேருந்து லைன் இதுக்கு கொண்டு வரும். லைன் வந்து இதில் 2 டேப் பேரும். இதில் 2 பைப்பா? குடிக்கிறதுக்கு 2 பைப் பேரும். குடிக்கிறது. இப்போ இந்த இது என்ன டாய்லெட் இது என்ன இதுக்குள்ளால கொண்டு வரப்போகிறோம். அங்கால பார்க்க இது என்ன சாமான்? இது சும்மா ஸ்டோர் ரூமே. ஸ்டோர் ரூமா? அதுக்குள்ளால கொண்டு போகிறீங்க? அதில் ஓட்டை போட்டு எல்போ போட்டு கொண்டு வந்தால் இதால் மூலியாக்க கொண்டு வந்து கொண்டு வரோம். அப்படியும் இப்போ இவன் நடந்து போகிறது கீழே கொண்டு வைக்க கிடைச்ச இடைஞ்சலா? இதை நான் கீழே வச்சு தான் கொண்டு வருவேன். இப்போ கீழே வராமல் கீழே வச்சு கொண்டு வருவேன். கீழே வச்சு கொண்டு வரீங்க. சரி சரி சரி. இந்த தம்பி தான் இந்த வேலை செய்ய போகுது. நம்ம ஒரு பிள்ளைங்களுக்கு இந்த கொண்ட்ராக்டை கொடுத்தா அவங்களும் முளைச்சாப்பிட்டு எங்களுக்கும் வந்து கொஞ்சம் மனச்சாட்சியும்படி அவங்க செய்கிறேன் இருக்கேங்க. எங்களோட ஒரு பிள்ளைகள் இது எங்களோட பள்ளிக்கூடத்துக்கு தான். அப்போ அவங்க எங்களோட ஒரு ஆக்களையே நாங்கள் கொண்ட்ராக்டை கொடுத்து செய்கிறது நல்ல மண்டதுக்காக தான் முக்கியமாக எங்களோட ஒரு படி எங்களை கேட்டு இதை செய்கிறேன் இருக்கிறோம். உறவுகளை உறவுகளை இதை பாருங்கள். இந்த காணொலியை இந்த 10,000 ஏசர சதீஷ் அவர்கள்தான் இந்த அரிசோதனை செய்திருக்கிறார். 50,000 ரூபா அரிசோதனை செய்திருக்கிறார். அவருடைய அப்பாவோட ஞாபகத்தினால் 10,000 ஏசர ஞாபகத்தினால் செய்யப்பட்ட இப்படியான உதவிகளை இந்த காணொலியை நீங்களும் யாரும் ஏதும் சிறிய வேலைகள் இருந்தால் நீங்களும் வந்து தொடர் சென்று செய்யுமாறு தாழ்மையாக கேட்டுக்கொள்கிறோம். கிராமத்தை நாங்கள் நல்லா கொண்டு வரணும்ன்ற ஒரு நோக்கத்தினால் இந்த இது செய்கிறோம். எங்களை காரணம் எங்களை மக்கள் மாற்றமடையணும். எல்லாத்திலையும் கழிவுகள்லேருந்தோ இந்த பள்ளிக்கூடத்திலேருந்தோ முன்னேற்றங்கள் வரணுமென்ற நோக்கத்தினால் இந்த காணொலியை நாங்கள் போடுகிறோம். நிச்சயமாக உங்களோட உதவிகள் கிடைக்கும்னு நினைக்கிறேன். யாராவது உங்களுக்கு நீங்களே வந்து யாரையும் வந்து நேரடியாகவே எங்களை சுகாதார குழுவோ இல்லாட்டி எங்கள்கிட்ட தரத்தோட பிரின்சிபலை வந்து சந்திங்க என்ன வேலை என்று சொல்லி. இப்போ நாங்கள் செய்து ஒரு 4-5-6 நாள் ஒரு கிழமைக்குள்ளே நாங்கள் போட்டு இவ்வளோ வேலைக்கு உதவி வந்துருக்கு பாருங்கள். எத்தனை பேர் செய்யணுமென்று மனமாற நினைக்க சந்தோஷமாக இருக்குது. நிச்சயமாக பள்ளிக்கூடத்தையும் இந்த கிராமத்தையும் நாங்கள் முன்னேற்றி விடணும். அடுத்த தலைமுறைக்கு ஒரு சுதந்திரமாகவும் சுவாத்தியமாகவும் வாழக்கூடிய மாதிரியான ஒரு இதுகளை செய்யணுமென்று தாழ்மையாக கேட்டுக்கொண்டு இனிமேல் வேறு நம்ம என்ன சொல்லணும் வேறு? சரி நன்றிடாப்பா. உடனே கூப்பிட்டு ஒன்று செய்ததுக்கு வந்து காய்ச்சதுக்கு நன்றியா. நன்றி. வெள்ளிக்கிழமை சொல்லணும். எவ்வளோ இப்போ அட்வான்ஸ் சொல்லணும் உங்களுக்கு? அதையும் சொல்லுங்கள் நேரடியாக. இல்லையா தம்பி நான் எல்லாம் முன்னாலேயே சொல்லி முன்னாலேயே இதில் காணொலியில் காசு வந்து அதுக்கே தெரிஞ்சுட்டா பிரச்சனை இல்லை. நீங்கள் எவ்வளோ என்ன கூட தான் நீங்கள் 35. சரி வெள்ளிக்கிழமை நீங்கள் உடனடியாக இந்த வேலை ஆரம்பிப்பீங்க. சரி நன்றி. இப்படியே லைனில் இல்லைங்க. நான் இதை பவர்ஸில் விட்டுட்டு உங்களுக்கு காசு தரோம். சரியா? ஓகே. 5, 10, 15, 20, 25, 30, 35 நாங்கள் அட்வான்ஸாக இந்த தம்பியோட இப்போ 35 கொடுக்குறோம். ஏன்னா அடுத்தது வேலை முடிய மிச்ச காசை கொடுப்போமா? சரி அது எண்ணி பாரியா 35 இருக்கான்னு எண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். நீங்கள் 35 தந்துருக்கான்ட்டு 35 தந்துருங்க. சரி நீங்கள் வெள்ளிக்கிழமை இந்த வேலை தொடங்குறீங்க. சரிதானே? உறவுகளை பாருங்கள். நாங்கள் எல்லாம் சரியா வெளிப்படைத்தன்மையாக நாங்கள் எல்லாம் உங்களுக்கு முன்னாலே எல்லாம் செய்து கொண்டிருக்கிறோம். பாருங்கள் இது வந்து இந்த பள்ளிக்கூடத்தை கிராமத்தை முன்னேற்றத்துக்கான நிதியை புலம்பெயர்ந்த மக்கள் சதீஷ் அவர்கள் தங்களுடைய தாப்பண்ட ஞாபகத்தினால 10,000 மேசு ஞாபகத்தினால இந்த 50,000 பணத்தை தந்தால் உடனடியாக செய்கிறோம். அதே போல் நோர்வேலேருந்து அந்த பிட்டுக்கு தந்து செய்து முடியுது இன்றைக்கு. மற்றது அங்கால அல்வினப்பர் மனோ வந்து கரண்ட் பேல் இந்த வயரிங் பேல் இந்த இன்டர்நெட் லைன் வேலைக்கும் அவங்களோட 85 அவங்களே வந்து அது தாங்களே நின்று செய்கிறேன்றாங்க. எங்களுக்கு பிரச்சனை யார் வந்தாலும் செய்தால் இந்த கிராமத்துக்கு நல்ல செய்திங்கன்னா நல்ல மண்ணு நினைக்கிறேன். நன்றி. இதோட இந்த காணொலியை முடித்துக்கொள்வோம். எல்லோரும் உறவுகளாக செய்ய இருக்கும் விருப்பமான நீங்கள் என்னோட தொடர்பு கொள்ளுங்கள். இல்லாட்டி நீங்கள் இங்கே பிரின்சிபலை வந்து பாருங்கள். பிரின்சிபலை வந்து பார்த்து பிரின்சிபலை நீங்கள் செய்யலாம். என்னத்தான் எதிர்பார்க்கணும் இல்லை. நீங்கள் உங்களோட உறவுகளை ஆரையும் வச்சுக்கூடி ஏதாவது வேலை இந்த பள்ளிக்கூடங்களோ எங்களோட சுகாதார குழுவுக்கோ என்ன வேலை கண்டாலும் நீங்கள் தயவு செய்து எங்களை புலம்பெயர்ந்த மகள் சிறிய உதவிகளை செய்தால் பெரிய வளர்க்கு நாங்கள் வளரலாம் என்ற எண்ணத்தில் இருக்கிறோம். நன்றி உறவுகள் நன்றி. இதில் அருளும் ரியனும் வந்துட்டு போகிறாங்க. நன்றி உறவுகளை நன்றியா.
இந்த பள்ளிக்கூடத்தை மாதிரி இப்போ மரமெல்லாம் அமைச்சு நல்ல மாதிரி செய்திருக்கிறாங்க. ஓகே உறவுகளே, நாங்கள் பள்ளிக்கூட வழிப்பக்கத்தையும் பெயிண்ட் அடித்து லைட்டாக காட்டி போட்டு இதோட காணொலியை முடித்து போகிறோம். பித்துக்கேற்ற வேலையும் நடைபெற்று கொண்டிருக்கு பாருங்கள். முன்னே நடைபெற்று கொண்டிருக்கு. வழியாக காட்டிடுவான் வழியாக பள்ளிக்கூடத்தை காட்டி. சரி தம்பி, நன்றியா. பள்ளிக்கூடம் தொடங்கிடுங்களா? வாங்க. வணக்கம் உறவுகளே, இந்த வழிப்பக்கம் நிற்கிறோம். செஞ்சு மகா வித்தியாலயம் வழிப்பக்கம் வந்து நிற்கிறோம். இப்போ பாருங்கள், ஏன்னு சொன்னால் வழிப்பக்கம் வந்த கலந்த பைப் லைன் வெளியால் இந்த அரசாங்கம் இந்த பைப் வச்சிருக்கிறது. ஏற்கனவே காட்டின காணொலி தான் பாருங்கள். ஏற்கனவே காட்டின இருந்தாலும் இப்போ பைப் லைனுக்கு நாங்கள் கான்ட்ராக்ட் மூலம் இந்த காசு கொடுத்தது நீங்கள் இதில் காணொலி மூலம் பார்ப்பீர்கள். இது கொடுத்து செய்யப்படுது. இந்த அனுசரணை வந்து 10,000 ஏசு ஜீவா அவர்கள் லண்டன்லேருந்து செய்கிறார். அவருடைய தகப்பன் ஞாபகத்தினாலே செய்யப்படுற இதான். அவர் தான் 50,000 உடனடியாக நிதி என்னென்னு தருண்டு அதில் செய்ய வைப்போம். நீங்கள் பார்த்து 35,000 அட்வான்ஸ் கொடுத்துக்கிறோம். மீதி முடிஞ்ச உறவு கொடுப்போம். பாருங்கள் இந்த காணொலி. மற்றது இது பார்வையோட மட்டும் பற்றாங்க. இந்த காணொலியை பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணி விடுங்க, ஷேர் பண்ணி விடுங்க. அத்துடன் இந்த பள்ளிக்கூடத்துக்கு ஏதாவது சிறிய சிறிய வேலைகள் இருந்தால் புலம்பெயர்ந்த உறவுகளை நீங்களும் இந்த காணொலியை பார்த்து உங்களோட உறவுகளை வச்சு செய்தாலும் சரியால் பள்ளிக்கூட அதிபரை வச்சுதால் எங்களோட சுகார குழுவால் என்னுடைய நம்பரை இதில் போட்டிருக்கிறேன். இதை பார்த்து செய்ய விரும்புகிறேன். நீங்கள் கட்டாயம் வந்து செய்வீங்க, முன் வருவீங்கன்றது இந்த கிராமத்துக்கு. அடுத்து எங்களை கழிவகத்தில் உங்களுக்கு தெரியும். இன்றைக்கும் வந்து ஒரு ஆள் கழிச்சானே நல்ல 60-70% நல்லா போய்கொண்டிருக்கு. கைவிட்டுறாங்கள் என்று சொன்னோம். அதனால் நாங்கள் கைவிட மாட்டோம். என்ன நம்ம இந்த மக்கள்கிட்ட நிதி நாங்கள் ஒரு வருஷத்துக்கு ஒரு ஆள்கிட்ட 20,000 இருக்கிறோம். 2ஆம் கட்டமாகவும் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். தயவு செய்து அந்த பணத்தை எல்லாருமா சேர்ந்து தந்தீங்கன்னா இந்த கிராமம் ஒரு முன்னேற்றத்துக்கு வருமென்று சொல்லிக்கொண்டு இத்துடன் இந்த காணொலியை முடித்துக் கொள்கிறேன். நன்றி. வணக்கம் உறவுகளே. இந்த அப்போதான் உங்களுக்கு இந்த காணொலியில் பாருங்கள். இந்த பூசப்பட்டிருக்கிறது இந்த 10,000 ஏசு அவர்களின் சதீஷ் அவர்களுடைய பைப்லைன் செய்ய வந்தனாங்க. இதையும் பைப்லைன் செய்ய வந்த இடத்துல அந்த காணொலியை எடுத்துருக்குறோம். இதுக்கு பின்னால் இந்த காணொலியை தொடர்ச்சியாக போடையில் இது வந்து நோர்வேயில் இருக்கிற 12 பேற்று அனுசரணையோடு செய்யப்படுகின்ற இந்த பிற்றதுகள் இதெல்லாம் கட்டி இந்த வர இப்போ பூசிக்கன்னு வர இன்னும் மடிவாக பூசி முடியலை. அவருடைய இந்த அந்த 10,000 ஏசோட காணொலிக்கு பின்னால் இதையும் ஜாயின் பண்ணி விட்றேன். என்ன தொடர்ச்சியாக ஒரு காணொலி ஒன்றோட அடுத்து போட இயலாது. அது காரணம் இது வந்து நோர்வேயில் இருக்கிற ரெஜ்ஜி, குயிண்டன், பூக்குஞ்சு, குட்டியன் அப்படி ஒரு 12 பேருடைய நோர்வே ஒஸ்லோவில் இருக்கிற நிதி பங்களிப்பிலான் இந்த இதுவும் செய்யப்படுகிறது. இது வந்து உங்களுக்கு செய்யப்படுகின்ற மாதிரி நாங்கள் அப்போ நேற்று கண்டிப்பாக காட்டினாங்க. இது பூசோட மட்டும் இந்த பூச்சி பூசல் நடந்துகிட்டு என்ன வேலொழியே நான் என்ன இதை எடுத்து காட்டுறேன். இதுக்கு பிறகு இந்த காணொலியை எடுத்து காட்டலான்ற காட்டால் இப்போயே உங்களுக்கு காட்டிக்கொண்டிருக்கிறோம். ஏன்னா தொடர்ச்சியாக இதுக்கு பின்னால் அந்த 10,000 ஏசு அவருடைய காணொலி பின்னால் இது இணைச்சி விடுவோம். இதையும் பாருங்கள். பார்த்துட்டு நோர்வேயில் இருக்கிற பூக்குஞ்சு, ரஜ்ஜி, குயின்டன், குட்டியன் அவர்களுடைய 12 பேருக்கும் எங்கள் மனமான நன்றிகளையும் சொல்லிக்கொண்டு ஏற்கனவே மனமான நன்றிகளையும் சொல்லிக்கொண்டு அத்துடன் அந்த பைப் லைனுக்கு சதீஷ் 10,000 ஏசு சதீஷ் அவர்கள் லண்டனில் இருந்து எங்கள் நிதி பங்களிப்பை செய்திருந்தார். 50,000 ரூபாய் அந்த பைப் லைன் காணொலி முதலாவது வரும். இது 2வது அப்படியே தொடர்ந்து வரும். இதையும் பாருங்கள். இது வந்து நோர்வேயில் இருக்கிறார்கள் நிதி பங்களிப்பில் செய்யப்படும். இப்படி உறவுகள் அனைத்து உறவுகளும் நாங்கள் கேட்டவுடன் நாங்கள் போட்ட காணொலியை பார்த்து எங்களோட தொடர்பு கொண்டு இப்படியான வேலைத்திட்டத்துக்கு உதவி செய்ய இன்னொரு நம்பி தந்ததுக்கு மனமான வாழ்த்துக்களும் நன்றிகளையும் சொல்லிக்கொண்டு இந்த வேலைத்திட்டத்தை வடிவாக முடித்து போட்டு நாங்கள் அங்கால உங்களுக்கு தெரியும். அந்த மற்றது இந்த இதுக்கும் எங்களுக்கு அனுசரணை வந்திருக்கு. சார் நீஞ்சல் போட்டிக்கு ஏற்ற ஆயத்தமான இந்த நீந்திர சாமானங்களுக்கும் கேட்டிருந்தார் 35,000. அதுக்கும் வந்து சுவிஸ் நாட்டில் இருந்த ஜேசாசன் பிரவீன் அவர்கள் ஓகே பண்ணியிருக்கிறார். அதையும் நாங்கள் வாங்கி கொடுக்குறதே நாங்கள் போடுவோம் பாருங்கள். இப்படி தொடர்ச்சியாக எங்களோட காணொலியை பார்த்த பிறகு கணக்க நிதி திட்டங்கள் இந்த குருநாள் மண்ணில் வந்து இந்த கிராமத்துக்கு வந்து செய்கிறது. இது வந்து புலம்பெயர்ந்த மக்கள்கிட்ட நிதி பங்களிப்பு செய்யப்படுகின்ற அவர்களுக்கு மனமான நன்றி. இப்படியான உறவுகளுடன் எங்களோட கிராமத்தில் சின்ன சின்ன வேலைகளை செய்யணுமெண்டு உடனடியாக தங்களோட மனசில் நாங்கள் போட்ட காணொலியை பார்த்து உடனே
எங்களுக்கு உதவி செய்கிறதுக்கு அவர்களுக்கும் நன்றிகளையும் தெரிவித்து கொண்டு வாழ்த்துக்களையும் தெரிவித்து கொண்டு தொடர்ச்சியாக வெளிப்படைத்தன்மையாக எல்லா வேலைகளையும் செய்து நேரடியாகவே உங்களுக்கு அவர்கிட்ட இந்த காசு எவ்வளோ வேண்டது இல்லையா வெளிப்படையாக சொல்லி உங்களுக்கு வேலையை செய்து கொடுப்போம். நீங்கள் யாராவது உதவி செய்ய விரும்பினீங்க செய்யலாம். இந்த இதில் பாருங்கள் அவங்களுக்கு ஜூஸுகள் பிஸ்கெட்டுகள் எல்லாம் வாங்கி கொடுத்து அவங்களையும் சரியான வெயில் நாங்களும் இங்கே வந்துட்டு சரியாக கஷ்டத்தை மத்தியெல்லாம் இவ்வளோ செய்கிற வேணும்னா இந்த கிராமத்தில் ஒரு மாற்றம் பெறணும், இந்த தலைமுறை மாறணும், மற்ற சுத்தமாக இருக்கணும், சுகாதாரமாக இருக்கணும். அடுத்தது எங்கள் கிராமம் இந்த பள்ளிக்கூடம் வளர்ச்சி அடையணும்ன்ற நோக்கத்தில் இப்போ கொஞ்சம் இந்த இதுக்குள்ளே கொஞ்சம் இறங்கி நின்று வேலை செய்கிறோம். உங்களோட உறவுகளோட உதவிகளுடன் இந்த வேலைகளெல்லாம் வலு சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. எல்லா உறவுகளுக்கும் நன்றிகளை சொல்லிக்கொண்டு வாழ்த்துக்களையும் சொல்லிக்கொண்டு நன்றியுடன் இந்த காணொலியை முடித்துக்கொள்கிறேன். இது அந்த காணொலியோடு சேரப்படும் காணொலி. அதால் தப்பாக இருக்கா நான் தொடர்ந்து ஒவ்வொரு காணொலியும் போட்டுக்கொண்டிருக்கீங்க. அதனால் அதுக்காக தான் உண்டு பைப்லைன் காணொலி முதல் வரும். இது நோர்வேயில் இருக்கிற 12 பேர் அனுசரணை செய்யப்படுற பிட்டு முதல் போடுற இந்த 2 காணொலியும் உடனடியாக சேரப்படும். பாருங்கள். நன்றி. வணக்கம். நான் சந்திரன் கேட்குறேன். இன்றைக்கு இந்த பிட்டுக்கு பூச்சி பூசுகிற வேலை ஆரம்பிச்சிட்டோம். ரஜ்ஜி பூக்குஞ்சு குட்டியன் குயின்டன் 12 பேர்த்த நிதி பங்களிப்பில் இந்த நடவடிக்கை கொண்டிருக்கிறது. இதை பாருங்கள் இந்த பூச்சி பூசுறதுக்கு இந்த 2 பேர் இது 2 பேர் வந்துருக்கலாம். இந்த வேலை இண்டியோட முடிச்சிடுவோமா. இந்த பிட்டு இந்த அகலான் போய் மண்ணை கொட்டுன்னு சொல்லி பூச்சி பூச சொன்னபடியாக அதுக்கேற்ற செலவுகள்லாம் ஒரு 30,000 ரூபா கூட வந்துடக்கூடிய மற்ற வெள்ளனே இதெல்லாம் செய்துட்டான். 50,000 ரூபா வந்துருக்குறீங்க. இங்கே பாருங்கள் இந்த 50,000 ரூபா அள்ளி இங்கே பாருங்கள் இதெல்லாம் போட்டு இந்த இப்படியே கொண்டு வந்து ஏற்கனவே அவங்களுக்கு காட்டினா இங்கே வர இதெல்லாம் எடுத்து இப்போ ஃபுல்லாக பூச்செல்லாம் பூசி இந்த சைட் இது கட்டணும். அதுக்குள்ளால் மண் கொட்டுங்க. அதையும் படிவாக கட்டி இந்த 2 பக்கம் கட்டி தெரியுதா உங்களுக்கு. இந்த வஜ்ஜிக்கு நான் இந்த காணொலி அனுப்பிவிட்றேன். பிறகு இந்த துண்டு கட்டணும். அங்கால இந்த பாருங்கள் அங்கால இடிஞ்சு கிடந்து அதையும் வடிவாக எடுத்து பூசினா தான் அந்த அரலான் வராது. இல்லாட்டி திரும்ப வந்துதான் திரும்ப வேலை. இந்த வேலை நாங்கள் ஏற்கனவே சொல்லவே இல்லை. மண் அள்ளுறது இதுகளெல்லாம் ரெக்டர் காசு எல்லாம் போட்டது. இப்போ மேலதிகமான செலவு கொஞ்சம் 30,000 ரூபாய்க்குள்ளே வந்து கிடக்கு. அவங்களோட நேற்று ரெஜ்ஜியோட காய்ச்சி நான் ரெஜ்ஜி உடனடியாக செய்யச்சனுடைய இந்த வேலை ஆரம்பிக்கின்ற வேலை முடித்து இதை போடி விட்டுருவோம். நோர்வே புலம்பெயர்ந்த 12 உறவுகளுக்கும் எங்களோட சுகாதார குழுவால் நன்றிகளையும் சொல்லிக்கணும். கேட்ட உடனே இந்த வேலையை செய்ததுக்கு மனமான நன்றிகளையும் சொல்லிக்கணும். அந்த 12 பேர் சார்பில் 12 பேருக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அப்புறம் இந்த வேலை திட்டம் பாருங்கள் அவங்க இருந்தால் 2 பேரை போட்டுருந்தா வேலை நடந்துருக்கு. பாருங்கள் இந்த மத்தியானத்துக்கு முடிச்சிடுவாங்க. என்ன மத்தியானத்துக்காக முடிச்சிடுவாங்க. பாருங்கள். நன்றிங்க. தம்பி அங்கால இந்த இதற்க பார்த்துனீங்களா? அதுக்குள்ள இந்த வெடிப்பு பார்த்துனீங்களா? இங்கே அதெல்லாம் துப்புராக்கி இந்த வெடிப்புகளை இருந்தால் பாருங்கள். இந்த வெடிப்பு இங்கே இதுவும் வெடிப்பு இங்கே பாருங்கள் தெரியுது இல்லை. இவங்களை எல்லாத்தையும் கல்லுகளை வச்சாது அடைச்சி விடுங்களா. அப்புறம் இனி தொடர்ச்சியாக இந்த வேலை ஒழுங்காக இருந்தால் தானே நல்ல. நாங்கள் தொடர்ச்சியாக அவங்களும் புலம்பெயர்ந்த மக்கள் பணம் தருதுன்ட்டு நாங்கள் கண்டமாக சும்மா சிம்பிளாக செய்துட்டு போகல. அது நான் செய்யக்க வடிவாக செய்துட்டு போட்டோம்னால் ஒரு 15-20 வருஷத்துக்காவது கை வைக்காத அளவுக்கு செய்து விட்டுருவோம். சரியா? அப்படியே அப்போ இந்த இதில் அடைச்சி விடுங்களா. இதெல்லாம் தேவையில்லை. இதெல்லாம் சும்மா தேவையில்லாவே இல்லை. சரியா? அடைச்சி விட்டுட்டு மேலே மூடி விட்டால் தூக்கி எடுக்கலாம். சரியா? இது உண்டைக்கு மூடையிலாது இல்லை. இன்றைய மூடையில நாளைக்கு தான் முடியலாமே. என்ன சரியா? சரி. இந்த இவராக நின்று பொறுப்பாக நின்று செய்கிறேன். நீங்கள் என்ன பொறுப்பாக நின்று செய்கிறீங்க? பஸ் சரியா? சரி. இன்றைக்கு மத்தியானத்தை எல்லாம் முடிச்சு வர துப்புராக்கணும். என்ன சரியா? நன்றி. இந்த காணொலியை வச்சு உங்களுக்கு அனுப்பி விடுறேன். நான் இதுக்காக போடையில் உங்களுக்கு மட்டும்தான் எடுத்து அனுப்பி விடுறதுக்காக இந்த வேலை எப்படி நடக்கிற அந்த கடன் கூட பணம் தந்த 12 பேருக்கும் நீங்கள் இந்த காணொலியை காட்டலாம். சரியான நாங்கள் நேர்மையாக நீதியாக எங்களை தந்த பணத்துக்கு இந்த வேலைகளை ஒழுங்கு முறையில் செய்து காட்டணும் தான் நோக்கம். என்றால் விழிப்புணர்வாக இருக்கணும். வெளிவார காலங்களில் இந்த குருநாரில் எல்லாம் வெளிப்படைத்தன்மையாக செய்துட்டோம்னா நல்ல மண்டக்காக தான் இப்படியே செய்த தொடர்ச்சியாக செய்துன்னு இருக்கோம். பாருங்கள். ஓகே. நன்றி.